நிறைய மசாலா போடாமல் ஒரு சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். வறுத்தெல்லாம் அரைக்க வேணாம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம். இதை அரைச்சிட்டு சொல்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதில் அடுத்து வெங்காய மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 1/2 கிலோ சிக்கனை ரேண்டமாக பெருசாக ரொம்ப பொடியெல்லாம் இல்லை, ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பூண்டு ஒரு ரஃப்பாக தான் அரைக்க போகிறோம், ரொம்ப நைஸாலாம் இல்லை. இதை ரஃப்பாக ஒரு விப்பர் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்மளுக்கு கிரேவி தேங்காய் இல்லைனாலும் நல்லா திக்காக வரும், தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் அதை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இந்த சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். இது வதங்கும் போதே இதையும் அதில் போட்டுடுவோம் வச்சு. ஒரு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கலாம். எதையுமே நான் வறுத்து அரைக்கல, அப்படியே பச்சையாக அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். கொஞ்சம் சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு தேவைன்னு இப்போ இதில் போட்டுவிடுறேன். போடும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது நல்லா கலருமாக இருக்கும். பூண்டு இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, அதனால் காஞ்சது தான் இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம சிக்கனை போட்டுப்போம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கேன். ஆல்ரெடி நம்ம பூண்டு மசிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போதும். இது நல்லா வதங்கிட்டோம், கொஞ்சம் தண்ணி விடட்டும், மூடி போட்டுருங்க. அது இப்போ ஸ்லோ பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் அந்த மசாலா சேர்ந்து வரும். திறந்து பார்க்கலாம். அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் அனல் வச்சுக்கலாம். இப்போ மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ப்ளெயின் மிளகாத்தூள், ஆல்ரெடி மிளகு போட்டு அரைச்சிருக்கிறோம், அந்த காரமே இருக்குது. இது சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள்.
நல்லா வதங்கி இந்த மிளகாத்தூள் வாடை கொஞ்சம் போட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு, ஜீரகம், சோம்பு இதையும் போட்டுருவோம். அந்த மிளகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா வாசம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும்னு மூடி போட்டு வைப்போம். கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவோம். இதை பார்க்கலாம். பாருங்க, மசாலா நல்லா கலந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. அந்த வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி போடும்போது தான் கிரேவி இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை போட்டுருவோம். போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஒரு 1/2 டம்ளர் போடும் கலந்து இது அலசி ஊற்றிருப்போம். அனல் வச்சுப்போம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள் சிக்கன் வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10% தான் வேகணும் பாருங்கள், வெந்துடுச்சா. அது ஏன் அப்படின்னா நம்ம மூடி சமைக்கும்போது அந்த சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஓப்பனில் சமைக்கிறது மூடி சமைக்கும்போது இந்த வேர்வைப்பட்டு சீக்கிரம் வெந்துடும். இப்போ தண்ணி கலந்து கொஞ்சம் அலசி ஊற்றிடலாம் மிக்ஸி. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போடும். இது நல்லா வெந்து வரும்போது திக்காகிடும். இப்போது உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். காரம் ஓகே, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வைப்போம், ஃபுல்லாக வேண்டாம். இது ஒயிட் ரைஸுக்கு தான் நான் பண்ணுறேன். கீ ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். எண்ணெய்லாம் பாருங்கள் ஓரம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. போதும், இந்த திக்னஸ் போதும்னா ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் திக்காக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பனில் விடணும். மூடி போட்டோம்னா இன்னும் தண்ணியாகவே தான் இருக்கும், சீக்கிரம் திக்காகாது. இப்படி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கு பதில் நான் வெந்தய ட்ரை கீரை இருக்குது, இதை நான் கசக்கி போட்டுடுறேன். சும்மா இவ்வளோ இருந்தால் போகிறோம். இந்த குச்செல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, போட்டுட்டேன். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சன்.